ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 32 ஆஃப் 150 டே சேலஞ்ச். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுன்னு. அது என்னன்னா, நைட்டு 2 மணி போல் டீ கடையில் ஸ்டாப்பிங் போட்டோம். ஸோ டீ குடிச்சிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட்ட இருந்தோம். முடிச்சுட்டு பஸ்ல ஏறக்குள்ள செப்பல் ஃபுல்லாக பிளட்டு. ரோட்டோரமாக இருந்த பாட்டிலோட ஸ்க்ராட்ச் போட்டுச்சு காலில். ஸோ எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக போங்க ரோட் சைடில். அப்படியே மார்னிங் கரெக்டாக 6 o'clock ஈஸாக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட கிளம்பியாச்சு. வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு சைடு வாங்கிக்கிச்சு, ஸ்க்ராட்ச் ஆனது ரெண்டுமே ஃபிங்கர்ஸில். ஸோ நடக்க முடியல. ஸோ அப்படியே ஹோட்டலில் ஒரு செட்டிங்கை போட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி கருப்பு மின்னலுக்கு வந்தாச்சு. வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையாக நம்ம காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பண்ணிட்டு, நம்ம புள்ளிங்க கூட ஒரு சில ரைடு தான் போனேன். வாட்டர் ரைட்ஸ்லாம் எதுவும் போல. நம்ம புள்ளிங்க அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு வந்துட்டானுவேன். இப்போ ஹீரோ என்ட்ரி. அப்படியே அந்த வைப்லேயே போயிட்டு கொஞ்ச நேரம் கார் ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு காப்பியை தட்டிட்டு நம்ம பிள்ளைங்க அப்படியே வாட்டர் ரைட்ஸுக்கு போக கிளம்பிட்டாங்க. ஸோ எதுக்கு சும்மா இருப்போன்னுட்டு இன்னைக்கான வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு 2 hours ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் நைட் டின்னருக்கு நிறுத்துறாங்க. டின்னருக்கு ரைஸு பிரியாணிலாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம அண்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். ஸோ அப்படியே மணி ஒரு 1 போல் பின்னாடி வந்து படுத்து தூங்கிட்டேன். அப்படியே மார்னிங் ஒரு 3:30 பக்கம் எழுப்பி விட்டாங்க காலேஜ் வந்துச்சுன்னு. அங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 5:30 மணி போல் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இதோட இன்னைக்கான நாள் முடிஞ்சு. நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன்.